இப்போ நீட் ரிசல்ட் வந்திருக்கு. உங்கள் பேர்? காருண்யஸ்ருதி. நீங்கள் என்ன எப்படி படிச்சீங்க? பயாலஜி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? என்சிஆர்டி ஃபுல்லாக படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் வந்து எங்கள் டீச்சர்ஸ் சொல்லித் தந்தாங்க. அதெல்லாம் படித்து கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் டைமில் நிறைய சால்வ் பண்ணேன். இப்போ என்சிஆர்டி எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்களா, பயாலஜினா என்சிஆர்டி தான் படிக்கணும் அப்படின்றது. இப்போ என்சிஆர்டியை நீங்கள் எப்படி படிப்பீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெக்சரர்ஸ் இன்ஸ்டியூட்டை சொல்லித்தரது அதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்சிஆர்டி ஓப்பன் பண்ணுவேன். இல்லைனா என்சிஆர்டி ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே சுத்தமாக புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஹைலைட்டர் எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் அப்படியே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்டர் வச்சு ஒரு வாட்டி படிப்பேன். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, அந்த வீக்லி டெஸ்ட்டு, அதுக்கு ஒரு வாட்டி மறுபடியும் படிக்கும்போது ஒரு வாட்டி என்சிஆர்டி படிச்சுட்டு கொஷின்ஸ் வந்து நான் ஒரு 100 கிட்ட சால்வ் பண்ணுவேன். ஒரு சாப்டருக்கு எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்க கொஷின் பேப்பருக்கு 300 400 சால்வ் பண்ணணும். போதும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மேலேயே பண்ணணும். இப்போ ட்ராயிங்க்கெல்லாம் நீங்கள் எப்படி இது பண்ணீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? டயக்ராம்ஸ், கொஷின்ஸு, அசர்ஷன் ரீசன் அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுங்க? அசர்ஷன் ரீசனுக்கு வந்து ராங்கு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்பிளைன்ஸாக நாட் எக்ஸ்பிளைன்ஸாக வரும்போது நடுவில் பிகாஸ் போட்டு அது பார்த்தா கொஞ்சம் தெரியும். மெயினாக அந்த டயக்ராம்ஸ் கீழே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, அதை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ் வந்து ரஃப் டயக்ராம்ஸாக ஹார்ட்டாக இருந்தால் எக்ஸாக்டாக அந்த ஹார்ட்டை படிக்க முடியாது. அதனால் வந்து ஒரு 4 சேம்பர்ஸ் அந்த மாதிரி ரஃபாக போட்டு படிக்கிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அனிமல் கிங்டம்ஸில் அந்த இந்த டயக்ராமுக்கு எது மார்ஃபாலஜியில் அந்த ஹைப்போகைனஸ் அதெல்லாம் பார்த்து படிச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப லென்த்தியாக இருந்தது பயாலஜிக்கு. இப்போ அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறதா இருந்தால் என்ன சொல்வீங்க? ஒரு 2 hours 45 minutesக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அங்கே போகும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம 3 hours மைண்டில் வச்சுக்காமல் 2 hours 45 minutes நம்ம 45 minutesக்குள்ளே எப்படியாச்சும் பயாலஜி முடிக்கணும். எல்லா கொஷின்ஸையும் நல்லா ரீட் பண்ணி தெளிவாக பார்க்கணும். தெரியலனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கொஷின் போய்க்கணும். ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணேன்னா யோசிச்சு தான் எனக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு. அதனால தான் மற்ற 2 சப்ஜெக்ட்டும் இதுவாச்சு. ஃபிசிக்ஸில் அதை யோசிச்சுனால தான் அதுவும் போச்சு. அதனால் தெரியாத கொஷின் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 2 ரவுண்ட்ஸாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் தெரிஞ்சதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு ஷேட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகணுங்க. நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.